இன்றைக்கு நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியைச் சேர்ந்த 1736 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குறதுல உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரர் சிற்றரசு அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதிமான் அவர்களும் பேசும்பொழுது குறிப்பிட்டு பேசினார்கள். இது தேர்தலில் நீங்கள் அத்தனை பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு உங்களுடைய ஆதரவை தரணும்னு அவங்க எல்லாம் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. நான் நிச்சயமாக சொல்கின்றேன், இதை தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சி அல்ல. இது வருடந்தோறும் உங்களுக்காக எப்போதும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கின்ற நிகழ்ச்சி. உங்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உங்களுடைய கல்வி எந்த விதத்திலையும் தள்ளப்படக்கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எத்தனையோ மாவட்டங்கள் எத்தனையோ ஊர்களுக்கு போனாலும் நம்முடைய சேப்பாக திருவல்லிக்கேணி தொகுதியில் நடக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிறப்பதான் ஒருத்தர் காலையில் வீட்டை விட்டு கிளம்புனா நைட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாகணும். அது மாதிரி நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் கடைசியில் நம்முடைய சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதிக்கு வரும்போது என்னுடைய சொந்த வீட்டுக்கு வருகின்ற ஒரு உணர்வு, என்னுடைய சொந்த உறவினர்களை பார்க்கின்ற அந்த உணர்வு உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஏற்படுகின்றது. அதுவும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். இன்னைக்கு குறிப்பா உங்களுடைய கல்வி உதவித்தொகையை கொடுக்கிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் உங்களுடைய தங்கச்சிக்காக உங்களுடைய தம்பிக்காக என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தருக்காக செய்கின்ற துணை நிற்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். பொதுவாக மாணவர்களோட பார்க்கும்போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்பொழுதுமே ஒரு தனி உற்சாகம் வரும். ஏன்னா மாணவர்கள் உங்ககிட்ட இருந்தால் புது புது கருத்துக்கள், புது புது சிந்தனைகள், புதிய புதிய கேள்விகள் எழுப்ப போறது நீங்க தான். ஆகவே சமுதாயத்துடைய அனைத்து தரப்பு மக்களுடைய சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஆற்றல் மாணவர்களுடைய உங்கள்கிட்ட தான் அது இருக்கு. இந்த நாட்டுடைய எதிர்காலம், இந்த தமிழ்நாட்டு மாநிலத்துடைய எதிர்காலம் மட்டும் இல்ல, இந்த நாட்டுடைய எதிர்காலமே நீங்க தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எம்எல்ஏ ஆபீஸ்ல முதல் முறையா 25 பேருக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் அளவுக்கு கல்வி உதவி தொகையை கொடுத்தோம். இது ஆரம்பம். அன்னைக்கு 25 பேர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மட்டும் 1736 பேருக்கு 2,15 லட்சம் ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு இந்த மேடையில் கல்வி உதவி தொகை கொடுக்கப்பட இருக்கு. இந்த 4 வருஷத்துல இன்னையோடு சேர்த்து மொத்தம் 3034 மாணவர்களுக்கு 4,58 லட்சம் ரூபாய் அளவுக்கு கல்வி உதவி தொகையை நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே ஒரு சட்டமன்ற தொகுதியில கல்விக்காக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இப்படி மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு காரணம் முத்தமிழர் கலைஞர், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். திமுகவையும் மாணவர்களையும் என்னைக்கும் பிரிக்கவே முடியாது. மாணவர்களால் உருவான இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ அப்பெல்லாம் அதை எதிர்த்து கழகத்தோடு கைகோர்த்து முன் வரிசை நின்று போராடியவர்களும் உங்களை மாணவர்கள் தான். அதனால்தான் நம்முடைய கழகம் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி என்னைக்குமே உங்களுக்கு மாணவர்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான். முத்தமிழர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு முழுக்க 1 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி ஆரம்பிச்சவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி மிடில் ஸ்கூல், 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் திறந்து வச்சவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் கல்லூரிகள் இருந்துச்சு. அதை தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சதும் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான். மருத்துவம் பொறியியல் படிக்க நுழைவுத் தேர்வு தேவையில்லைன்னு சட்டம் போட்டவர், அந்த நிலைமை உருவாக்கியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு கட்டணமில்லா கல்வி, மாணவர்களுக்கு கட்டணமில்லா பஸ் பாஸ், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வி கடனை ரத்து செஞ்சது, கல்வி கடனுக்கு வட்டியை தள்ளுபடி செய்ய வச்சுன்னு கலைஞர் அவர்கள் மாணவர்களுக்காக செஞ்ச சாதனை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு கலைஞர் வழியில நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களும் மாணவர்களுடைய கல்விக்கான திட்டங்களை ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய தலைவர் சொன்னது, முதலமைச்சர் சொல்றது, ஒரு தந்தை ஸ்தானத்துல உங்களுக்காக நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். மாணவர்களாகிய நீங்கள் படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அதிகமான மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரணுன்றதுக்காக துவங்கப்பட்ட திட்டம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சுமார் 20 லட்சம் மாணவர்கள் நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமா பயன்பெற்றுட்டு வராங்க. இன்னைக்கு வெளி மாநிலங்களும் ஏன் வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த திட்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல புதுமை பெண் திட்டம், அதாவது அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் படிக்க போனாலும் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி,
அந்த படிக்க போற மாணவர்களுக்கு மாணவியா இருந்தா புதுமை பெண், மாணவனா இருந்தா தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மாதமும் அந்த மாணவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே மாதிரி உங்களுக்கு மேல் படிப்பு என்ன படிக்கலாம், படிச்சா மட்டும் போதாது, உங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆர்டர், ஸ்கில் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கிளாஸ் ரூமுக்கு வெளியவும் மாணவர்கள் படிக்கணும்னு 250 கோடி ரூபாய் செலவில் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை லைப்ரரி திறந்து வச்சவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல கோவையில பெரியார் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம் அமைக்கப்பட்டு அடுத்து இன்னைக்கு திருச்சியில காமராஜர் பெயர்ல ஒரு மிகப்பெரிய நூலகம் இங்க கட்டப்பட்டு இருக்கு. கழக அரசு மட்டுமல்ல, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் மாணவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வரோம். மாணவர்கள் நிறைய படிக்கணும், நிறைய வாசிக்கணும்னு நம்ம தொகுதியில தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா கலைஞர் நடமாடும் நூலகத்தை நாம சமீபத்தில் திறந்து வச்சோம். அதே மாதிரி இளைஞரணி சார்பாக கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு 234 தொகுதியிலையும் ஒரு நூலகத்தை திறக்கணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டாங்க. அதே மாதிரி இளைஞரணி சார்பாக கலைஞர் மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல இணைய விருப்பம் உள்ள மாணவர்கள் நீங்க அதுக்காக விண்ணப்பிக்கலாம். இது மாதிரி கல்விக்கு முக்கியத்துவம் தர்ற முன்னெடுப்புகளால இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பள்ளி முடிச்சுட்டு 75% மாணவர்கள் 75% ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் 75% இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 மாநிலம். 75% பேர் இன்னைக்கு உயர்கல்வி காலேஜ் படிக்க போறாங்க. ஆனா இந்த 75% 100% ஆக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த உழைப்பினாலதான் 14 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு 11.20% வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவே நம்முடைய தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. இதையெல்லாம் பார்த்து வைத்தறிச்சல்ல ஒன்றிய அரசு நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியை முடக்கலான்னு பல்வேறு வழிகளில் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றுறதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதை ஒன்றிய பாஜக பாசிச அரசு செஞ்சிட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வெளியிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படிப்பட்ட நம்முடைய முதலமைச்சருடைய முயற்சிகளுக்கு மாணவர்கள் நீங்க என்னைக்கும் ஆதரவா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். குறிப்பா இன்னைக்கு உதவித்தொகை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சேப்பாக்க திருவில்லிக்கேணி தொகுதியை சேர்ந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் நீங்க கல்வியில சிறந்து விளங்கணும். உயர் பதவிகளுக்கு வந்து நீங்க 4 பேருக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே விருப்பம். அதை எனக்கு செய்வீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ மட்டுமல்ல, உங்களுடைய கூட பிறக்காத ஒரு அண்ணனாக செஞ்சறதுக்கு நான் என்னைக்கும் தயாராக இருப்பேன். ஆகவே நல்லா படிங்க, நல்லா படிப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன், விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கேன், துணை முதலமைச்சராக இருக்கேன்னா அதற்கு முழு கிரெடிட்டும் இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு தான். அதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர், அதனால நல்லா படிங்க. இன்னொன்னு சொல்ல போனா கூடவே ஸ்போர்ட்ஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, விளையாட வேண்டிய நேரத்தை விளையாடுங்க. உங்களுக்காக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னைக்கும் துணை நிற்பாங்க. மாணவர்கள் உங்களுடைய ஆதரவோடு 2026 7வது முறையாக கழக ஆட்சி அமைய போவது உறுதி. ஆகவே இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் உங்களுக்கு தர இருக்காங்க என்று சொல்லி மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்க அத்தனை பேருக்கு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.